CPA இது ப்ரோ சேனல். சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். அடுத்த PGTRB தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இந்த வீடியோவானது நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரியஸ் தான். இது யூனிட் 3க்காக பார்ட் நம்பர் 6. இதற்கு முன்னர் 5 பார்ட்டுகள் வெளியாகியுள்ளன. அதையும் பார்த்துவிட்டு இதை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த தேர்வை நீங்கள் எழுத விரும்பினால் நீங்கள் மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா இதில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களை பெற்றுக்கொண்டு நீங்களும் இந்த தேர்வை எழுதி மதிப்பெண்களை அதிகப்படுத்தி கொள்ளலாம். இந்த தேர்வானது முதலில் மெட்டீரியல்கள் அனுப்பி வைத்து அதிலிருந்து வினாக்கள் உருவாக்கி இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது. இதற்கான விடைகளை நீங்கள் எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களையும் இதற்கான PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு தேவையான விளக்கங்களை இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நம்ம வங்கியியல், அதாவது பேங்கிங் என்று அழைக்கக்கூடிய பாடத்திற்கான 6வது பாட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கான முதல் கேள்வி, ஏற்கனவே 125 கேள்விகள் வெளியாகியுள்ளன. அதனுடைய தொடர்ச்சியான 126வது கேள்வியை பார்க்குறோம். இந்தியாவில் முதலில் செலாவணி மதிப்பு குறைப்பு டேஷ் ஆண்டில் செய்யப்பட்டது. இந்தியாவில் முதலில் செலாவணி மதிப்பு குறைப்பு டேஷ் ஆண்டில் செய்யப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1959, 1969, 1949, 1979. அடுத்த 127வது கேள்வி, நிதி சந்தை விற்றல் வாங்கல் பரிவர்த்தனைகள் டேஷ் கணக்கின் கீழ் பதிவு செய்யப்படுகிறது. நிதிச்சந்தை விற்றல் வாங்கல் பரிவர்த்தனைகள் டேஷ் கணக்கின் கீழ் பதிவு செய்யப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் நடப்பு கணக்கு, மைய வங்கி தீர்வு கணக்கு, மைய வங்கி நிதி சொத்து கையிருப்பு கணக்கு, மூலதன கணக்கு. 128வது கேள்வி, ஆடம்பர பொருட்கள் மீதான பேராசை அயல்நாட்டு செலுத்து நிலையில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி டேஷை அதிகப்படுத்துகிறது. ஆடம்பர பொருட்கள் மீதான பேராசை அயல்நாட்டு செலுத்து நிலையில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி டேஷை அதிகப்படுத்துகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மிகை நுகர்வு போக்கு, மேம்பாட்டு செலவு, வெளிக்காட்டும் விளைவு, வெளிநாட்டில் கடன் வாங்குதல். 129வது கேள்வி, இந்தியாவில் 3வதாக டேஷ் ஆண்டில் பணமதிப்பு குறைப்பு செய்யப்பட்டது. இந்தியாவில் 3வதாக டேஷ் ஆண்டில் பணமதிப்பு குறைப்பு செய்யப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஜூலை 5, 1992, ஜூலை 1, 1991, ஜூலை 8, 2016, நவம்பர் 8, 2016. உங்களது விடை என்ன? 130வது கேள்வி, $1 மதிப்புக்கு இன்றைய இந்திய பணத்தின் மதிப்பு டேஷ். $1 மதிப்புக்கு இன்றைய இந்திய பணத்தின் மதிப்பு டேஷ். அதாவது ஒரு அமெரிக்க டாலர் மதிப்புக்கு இன்றைய இந்திய பணத்தின் மதிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 85.56 ரூபாய், 86.55 ரூபாய், 80.56 ரூபாய், 75.56 ரூபாய். 131வது கேள்வி, மெய்யான பணமாற்று வீதம் டேஷ். மெய்யான பணமாற்று வீதம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் EPT/P, அடுத்து EP/PF, அடுத்து EPF/P, அடுத்து P/EPT. அடுத்து 132வது கேள்வி,
பொதுக்கடன் டேஷை உருவாக்கும். பொதுக்கடன் டேஷை உருவாக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பணப்புழக்கத்தை, பண மதிப்பு குறைப்பை, பண வாட்டத்தை, பண வீக்கத்தை. 133வது கேள்வி. இறக்குமதி விலையை விட ஏற்றுமதி விலை வேகமாக அதிகரித்தால் அந்த நாட்டின் வாணிப வீதம் டேஷ். இறக்குமதி விலையை விட ஏற்றுமதி விலை வேகமாக அதிகரித்தால் அந்த நாட்டின் வாணிப வீதம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறையும், மாறாது, மேம்படும், எதுவுமில்லை. 134வது கேள்வி. பணச்சந்தை மற்றும் முன்பேர நிதி சந்தைகளில் நிதி நிறுவனங்கள் மூலமாக செய்யப்படும் நிதி மூலதனம் டேஷ் ஆகும். பணச்சந்தை மற்றும் முன்பேர நிதி சந்தைகளில் நிதி நிறுவனங்கள் மூலமாக செய்யப்படும் நிதி மூலதனம் டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வெளிநாட்டு நிதி நிறுவன மூலதனம், உள்நாட்டு நிதி நிறுவன மூலதனம், அரசாங்க நிதி மூலதனம், எதுவும் இல்லை. 135வது கேள்விக்கு வந்திருக்கும். கீழ்கண்டவற்றில் எதில் வெளிநாட்டு மூலதனம் தடை செய்யப்பட்டுள்ளது? கீழ்கண்டவற்றில் எதில் வெளிநாட்டு மூலதனம் தடை செய்யப்பட்டுள்ளது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் காப்பீடு, நிலக்கரி, தகவல் தொடர்பு, மருந்து உற்பத்தி. 136வது கேள்வி. ஒரு நாட்டின் பணத்தின் ஒரு அலகை மற்ற நாடுகளின் பணத்தில் எத்தனை அலகுகளுக்கு பரிமாற்றிக் கொள்கிறோம் என்ற வீதம் டேஷ் எனப்படும். ஒரு நாட்டின் பணத்தின் ஒரு அலகை மற்ற நாடுகளின் பணத்தில் எத்தனை அலகுகளுக்கு பரிமாற்றிக் கொள்கிறோம் என்ற வீதம் டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மாறா பணமாற்று வீதம், பணமாற்று வீதம், அந்நிய செலாவணி, மாறுகின்ற பணமாற்று வீதம். 137வது கேள்வி. ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள விகிதம் டேஷ். ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள விகிதம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அயல்நாட்டு செலுத்து நிலை, பண மதிப்பிறக்கம், அந்நிய செலாவணி, வாணிக வீதம். 138வது கேள்வி. ஒரு நாட்டின் மைய வங்கியால் பணமாற்று வீதத்தை நிர்ணயம் செய்யும் முறை டேஷ். ஒரு நாட்டின் மைய வங்கியால் பணமாற்று வீதத்தை நிர்ணயம் செய்யும் முறை டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பணமாற்று வீதம், மாறுகின்ற பணமாற்று வீதம், மாறா பணமாற்று வீதம், அந்நிய செலாவணி. 139வது கேள்வி. ஒரு நாட்டின் மைய வங்கியில் இருப்பில் உள்ள தங்கம் மற்றும் பிற நாடுகளின் பணம் டேஷ் ஆகும். ஒரு நாட்டின் மைய வங்கியில் இருப்பில் உள்ள தங்கம் மற்றும் பிற நாடுகளின் பணம் டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அந்நிய செலாவணி, மாறா பணமாற்று வீதம், மாறுகின்ற பணமாற்று வீதம், பணமாற்று வீதம். 140வது கேள்வி. வெளிநாட்டு மூலதனம் அனுமதிக்கப்பட்டுள்ள துறை டேஷ். வெளிநாட்டு மூலதனம் அனுமதிக்கப்பட்டுள்ள துறை டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அணு ஆற்றல், போர்க்கருவிகள், தொடர்வண்டி போக்குவரத்து, தகவல் தொழில்நுட்பம். அடுத்து 141வது கேள்வி. 1990 முதல் 91 இந்தியாவுக்கு கிடைத்த வெளிநாட்டு மூலதனம் டேஷ். 1990-91 இந்தியாவுக்கு கிடைத்த வெளிநாட்டு மூலதனம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 79 மில்லியன், 97 மில்லியன், 86 மில்லியன், 87 மில்லியன். 142வது கேள்வி. உலக முதலீட்டு அறிக்கை 2018 படி 2016ஆம் ஆண்டு வெளிநாட்டு நேரடி முதலீடு டேஷ். உலக முதலீட்டு அறிக்கை 2018 படி 2016ஆம் ஆண்டு வெளிநாட்டு நேரடி முதலீடு, அதாவது இந்தியாவில் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 44 பில்லியன், 40 பில்லியன், 54 பில்லியன், 47 பில்லியன். 143வது கேள்வி. உலக முதலீட்டு அறிக்கை 2018 படி
2017ஆம் ஆண்டு வெளிநாட்டு நேரடி முதலீடு இந்தியாவில் டேஷ். இதை இந்தியாவில்னு வச்சுக்கோங்க. உலக முதலீட்டு அறிக்கை 2018 படி 2017ஆம் ஆண்டு வெளிநாட்டு நேரடி முதலீடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 44 பில்லியன், 40 பில்லியன், 54 பில்லியன், 47 பில்லியன். இதில் உங்களது விடை என்ன? 144வது கேள்வி. EPF by P என்பதில் PF என்பது டேஷ் ஆகும். EPF by P என்பதில் PF என்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உள்நாட்டு விலை, வெளிநாட்டு முதலீடு, பெயரளவு பணமாற்று வீதம், வெளிநாட்டு விலை. 145வது கேள்விக்கு வந்துட்டோம். மெய்யான பணமாற்றம் 1 எனில் டேஷ் எனலாம். மெய்யான பணமாற்றம் 1 எனில் அதை டேஷ் எனலாம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சமமற்ற வாங்குமாற்றல், குறைவான வாங்குமாற்றல், சமமான வாங்குமாற்றல், எதுவுமில்லை. 146வது கேள்வி. உபரி நாட்டில் பண அளிப்பு உயர்ந்தால் வட்டி வீதம் டேஷ். உபரி நாட்டில் பண அளிப்பு உயர்ந்தால் வட்டி வீதம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறையும், அதிகரிக்கும், மாறாது, எதுவுமில்லை. 147வது கேள்வி. வெளிக்காட்டும் விளைவாக ஒரு நாட்டின் அயல்நாட்டு செலுத்து நிலையில் டேஷ் ஏற்படுகிறது. வெளிக்காட்டும் விளைவாக ஒரு நாட்டின் அயல்நாட்டு செலுத்து நிலையில் டேஷ் ஏற்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மேம்பாடு, லாபம், முதலீடு அதிகரிப்பு, பற்றாக்குறை. 148வது கேள்வி. ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உலக நாடுகளுடன் மேற்கொள்ளும் பொருளாதார பரிவர்த்தனை அறிக்கையை டேஷ் என்கிறோம். ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உலக நாடுகளுடன் மேற்கொள்ளும் பொருளாதார பரிவர்த்தனை அறிக்கையை டேஷ் என்கிறோம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உள்நாட்டு செலுத்து நிலை, மொத்த முதலீடு, அயல்நாட்டு செலுத்து நிலை, ஆண்டறிக்கை. 149வது கேள்வி. பன்னாட்டு பணி பரிவர்த்தனைகள் டேஷ் கணக்கில் பதியப்படுகிறது. பன்னாட்டு பணி பரிவர்த்தனைகள் டேஷ் கணக்கில் பதியப்படுகிறது. அதாவது பன்னாட்டு பணி பரிவர்த்தனைகள் டேஷ் கணக்கில் பதியப்படுகிறது. எந்த கணக்கில்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் மூலதன கணக்கு, நடப்பு கணக்கு, மைய வங்கி தீர்வு கணக்கு, ஏதுமில்லை. இந்த வீடியோவின் இறுதி கேள்வி பொருளியல் பாடத்திற்கான யூனிட் 3க்கான 150வது கேள்வி. இரட்டை காரணி வாணிப வீதத்தை டேஷ் வடிவமைத்தார். இரட்டை காரணி வாணிப வீதத்தை டேஷ் வடிவமைத்தார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் FW தாசி, GS டோரன்ஸ், ஜேக்கப் வைனர், எவருமில்லை. அன்பார்ந்த ஆசிரிய பெருமக்களே, நீங்கள் உங்களது விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உடனடியாக உங்களது மதிப்பெண்களையும் உங்களது PDF ஃபைல்களையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதை முதலாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த தேர்வை எழுதுவதற்கு நீங்கள் மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் இதில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான விளக்கங்களை பெற்று நீங்களும் தேர்வில் பங்கெடுத்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துகளுடன் உங்கள் சாக் பீஸ் அகாடமி.